ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத்ல ஹிமாலய் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிமாலய் அப்படின்னா இமயமலை சொல்றோம் இல்லையா, ஹிமாலயா. ஸோ அதை பற்றியான ஸ்பெஷல் தான் இதில் போயட் வந்து எழுதியிருக்கிறாரு. இது கவிதாக்கா சாராங்ஷ் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல 3rd ரோமன் லெட்டரில் 15 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஏக்கு மார்க் வந்து 15. ஸோ ஃபர்ஸ்ட் கவி பரீட்சை, அதாவது போயட் பத்தியான இன்ட்ரோடக்ஷன். हिमालय नामक यह कविता श्री रामधारी सिंह दिनकर की है. அதாவது ஹிமாலயன்ற பேருடைய இந்த கவிதை யாருடையதுன்னா ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகருடைய ஒரு கவிதை. அப்போ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா ஹே. ஸோ அவர் என்னன்னு சொல்றோம்? நேஷனல் போயட் அப்படின்னு சொல்றோம். भारत सरकार ने दिनकर जी को पद्म भूषण की उपाधि से सम्मानित किया. அதாவது பாரத சர்க்கார் என்ன, இந்தியன் கவர்மெண்ட் தினகர் ஜிக்கோ, தினகர் ஜினா இந்த ராம்தாரி சிங் தினகர் தான் ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க, மரியாதையா தினகர் ஜி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பத்மபூஷன் கி உபாதி, பத்மபூஷன் அவார்டால சம்மானித் கியா, அவங்கள ஹானர் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஊர்வஷி, குருக்ஷேத்ர, ரஷ்மரதி ஆதி ஆப்கே காவிய ஹே. சோ இந்த மூணுமே யாருடைய காவியம்? ராம்தாரி சிங் தினகருடைய காவியம். நெக்ஸ்ட் கவிதா பரீட்சை. சோ கவிதா என்னென்ன? அந்த போயம். சோ போயம் பத்தியான ஒரு அறிமுகம், அதாவது இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க. जनसाधारण भी अपने देश की वस्तु को पसंद करता है. அதாவது ஜனசாதாரண ஜெனரல் பப்ளிக் கூட अपने देश की वस्तु को, நம்ம நாட்டினுடைய பொருட்கள் மேல, நம்ம நாட்டின் மேல பசந்த் கர்த்தா ஹை, ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப ஆசையோட இருக்காங்க. கவி தோ ஆகிர் கவி ஹை. சோ கவிஞரும் அதுல ஒருத்தர். ஆகிர் கவினா கடைசி கவிஞரும் கூட. உன்கோ ஹிமாலய் சே கயி ஆஷாயே ஹை. சோ அவருக்கு, உன்கோனா அந்த கவிஞருக்கு, அந்த போயட்க்கு, ஹிமாலய் சே இமயமலையின் மீது, கயி ஆஷாயே ஹை நிறைய வந்து அவருக்கு ரொம்ப ஆசையா அது மேல. சோ அதன் மேல ரொம்ப ஆசையும் இருந்தது அவருக்கு, அந்த இமயமலை மேல ரொம்ப நம்பிக்கையும் இருந்தது. ஓகேவா? விஸ்வாஷ், ஆஷாயிங் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஹோப், நம்பிக்கை. வே இஸ் கவிதா மேன். சோ அவர் இந்த கவிதையில அப்பனி ஆஷாயை பிரகட் கர்த்தி ஹே. சோ இந்த போயம்ல தன்னுடைய நம்பிக்கையை வந்து எப்படி வெளிப்படுத்துறாரு, அதாவது இமயமலையின் மேல அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல எக்ஸ்பிரஸ் பண்றாராம். சோ இதுல இப்போ இவருடைய சாராங்ஷம், அந்த போயம்ல என்ன சாராங்ஷம் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். கவி ஹிமாலய் கோ சம்போதித் கர்க்கே கஹதே ஹை கி. அதாவது கவிஞர் வந்து இமயமலையை நோக்கி கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறாராம். கர்க்கே, சம்போதித் கர்க்கேன்னு அதை கூப்பிட்டு சொல்றாராம். ஹே பஹாடோங் கஹதே கி, ஹே பஹாடோங் மேம் சிரேஷ்ட விஷால் ஹிமாலய். ஏ அந்த மலைகள்லயே மிக சிறந்த பறந்து விரிந்த இமயமலையே. துமாரா ஆக்கார் திவ்ய ஹை. உன்னுடைய உருவம் ரொம்ப அழகா இருக்கு. நீ பார்க்கிற ஆக்கார் அப்படின்னா அதனுடைய அப்பியரன்ஸ், ஷேப். உன்னுடைய உருவம் திவ்ய ஹை, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தும் மேரே மாத்ரு பூமிக்கு கிரீட் ஹோ. நீ என்னுடைய தாய்நாட்டினுடைய ஒரு கிரீடம், கிரவுன். தும் பௌருஷ்கி ஜுவாலா ஹோ. நீ ஆண் மகனை போன்ற, ஆண் எப்படி வீரம் உள்ளோனோ அதே போல ஆண் மகனை போன்ற வீரத்தோட நீ ஜொலிக்கிற, ஜுவாலா ஹோ, ஜொலித்து கொண்டிருக்கிற. தும் அநேய ஹோ. அது மட்டும் இல்லாம, அதாவது உன்னை யாரும் வெல்ல முடியாது, அதுதான் அஜய் அப்படின்னா உன்னை யாரும் வெல்ல முடியாது. தும் ஸ்வதந்திர ஹோ. நீ ரொம்ப சுதந்திரமானவன். தும் பாரத்துக்கு கர்வ கா சின்ஹ ஹோ. நீ இந்த பாரதத்தினுடைய கர்வம் இருக்கு இல்லையா, பெருமை, அந்த பெருமையின் சின்னம். தும் மகான் ஹோ. நீ ரொம்ப சிறப்பு மிக்கவன். தும் ஆகாஷ் மேம் கயே யுகோங் சே கிஸ் மஹிமா கா ஷாமியானா தான் ரஹே ஹோ. அதாவது நீ இந்த ஆகாயத்துல, ஆகாஷ்ல கயி யுகோங் சே பல யுகங்களாக, கிஸ் மஹிமா கா ஷாமியானா சோ எந்த மகிமையை வந்து நீ இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, இந்த உலகத்துக்கு நீ தர. அதாவது ஆகாஷ்மேம் கயி யுகோங்சே, நீ அந்த வானத்தில் அப்படின்னு சொல்றாங்க, நீ ஆகாயத்தில் கயி யுகோங்சே பல யுகங்களாக எந்த மகிமைய வந்து நீ கொடுத்துக்கிட்டு இருக்க ஆகாயத்திற்கு. தும் யுகோங்சே சமாதி லகாக்கர் பைட்டே ஹோ. நீ அது போல யுக யுகமா
சமாதி லகாக்கர், நீ உனக்குன்னு ஒரு கல்லறைய கட்டிட்டு பைட்டே ஹோ, நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. துமாரா யஹ் தான் துமாரி யஹ் தபஸ்யா சச்முச் மகான் ஹை. சோ உன்னுடைய இந்த தியானம், துமாரி யஹ் தபஸ்யா, உன்னுடைய இந்த தவத்தின் சச்முச் மகான், உண்மையாவே வந்து சிறப்பு மிக்கது உன்னுடைய இந்த தவம். அதாவது உன்னுடைய இந்த தியானம், உன்னுடைய இந்த தவத்தை சச்முச் மகான் ஹே, ரொம்ப ரொம்ப உண்மையாக சிறப்பு வாய்ந்தது உன்னுடைய தவமும் உன்னுடைய தியானமும். ஐசா லக்தா ஹைகே, சோ இது பார்க்க எப்படி தெரியுது அப்படின்னா, தும் மகா சூன்யமே, நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கிசி கடின் சமஸ்யா கா சமாதான் கோஜ் ரஹே ஹோ, நீ மிகப்பெரிய பிரச்சனையில எந்த ஒரு கடினமான பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீ தேடிக்கிட்டு இருக்க. சோ அந்த மிகப்பெரிய பிரச்சனையில எந்த பிரச்சனைக்கு நீ வந்து சமாதான் அப்படின்னா சொல்யூஷன் வந்து கோஜ் ரஹே ஹோ, தேடிக்கிட்டு இருக்க. வஹ் கவுன்சி சமஸ்யா ஹை, சோ அது எப்படிப்பட்ட பிரச்சனை. வஹ் கைசி உலஜன் ஹை, சோ அதுல உனக்கு ஏன் இந்த அளவுக்கு குழப்பம் இருக்கு, அதாவது ஏன் இன்னும் குழப்பமாவே இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி உனக்கு இன்னும் ஏன் புரியாம இருக்கு. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதுல என்ன குழப்பம், அதுதான் கைசி உலஜன் ஹை, எப்படிப்பட்ட குழப்பம் உனக்கு இருக்கு. தும் மௌன் ரூப் மேம் தபஸ்யா கர்னேவாலே முனிஹோ, நீ மௌனமான முறையில, அதாவது அமைதியான முறையில தவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு முனிவர் மாதிரி இருக்க. ஜரா தும் அப்னி ஆங்கே கோலோ, நீ ஜஸ்ட் என்ன பண்ண, உன்னுடைய கண்களை திறந்து பாரு, கண்களை திற, தேக்கோ பாரு, துமாரா யஹ் தேஷ் கடினாயோங் சே த்ரஸ்த் ஹை, உன்னுடைய இந்த தேசம் மிக பல பிரச்சனைகள்ல வந்து மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு. யஹ் தேஷ் விகல் ஹோக்க தட பிரஹாஹே, சோ அது மட்டும் இல்லாம இந்த உலகம், இந்த நாடு வந்து விகல் ஹோக்க, ரொம்ப கவலைப்பட்டு, ரொம்ப பிரச்சனைகளுக்கு நடுவுல மாட்டி துடிச்சுக்கிட்டு இருக்கு. துமாரி கருணா பிகழ்கர் சிந்து கங்கா யமுனா ஆதி நதியாங் பன்கர் இஸ் தேஷ் மேம் தௌட்னி லகி, உன்னுடைய கருணை உருகி சிந்து கங்கா யமுனா, சோ இந்த 3 நதிகளா மாறி இஸ் தேஷ் மேம், இந்த தேசத்துல தௌட்னி லகி ஓடிக்கிட்டு இருக்கு. யஹ் பாரத் புண்ணிய பூமி ஹை, இந்த பாரதம் ஒரு புண்ணிய பூமி தான். பாரத்துக்கோ இன் நதியோ கே ரூபமே துமாரி கருணா மிலி ஹை, சோ பாரத்தினுடைய இந்த நதியினால, அதாவது பாரத்ல ஓடிக்கிட்டு இருக்க இன் நதியோ கே ரூபமே, இந்த நதியினுடைய வடிவத்துல துமாரி கருணா, உன்னுடைய கருணை மிலிஹை, இந்த பாரதத்திற்கு கிடைச்சிருக்கு. ஜப் கபி துஷ்மன் ஆத்தே தோ, சோ எப்போ கபி துஷ்மன், அடிக்கடி, அதாவது எதிரி வந்து வரானோ, இந்த நாட்டுக்குள்ள நுழையறானோ, தும் கஹா கர்த்தே தேகி, சோ அப்படி நுழையிற ஒவ்வொரு டைமும் நீ என்ன சொல்றியான், பகலே முஜே ஜீத்தோ, முதல்ல நீ என்ன ஜெயிச்சிடு, பாத்துக்கோ, அதுக்கப்புறம் என்ன ஜெயிச்சிட்ட பிறகுதான் நீ என்ன பண்ண முடியும், தும் இஸ் தேஷ்கோ, நீ இந்த தேசத்தை பத்து தளிக்கர் சக்கே தோ கரோ, இந்த தேசத்தை நீ அழிக்க முடியும், இந்த தேசத்தை நீ வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுதான். இஸ் தரக் தும் இஸ் தேஷ்கே ரக்ஷக் ஹோ, சோ இந்த மாதிரிதான் நீ இந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாவலா இருக்க. ரக்ஷக் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. சீமா பத்தி ஹோ, அதுக்கு ஒரு எல்லையாவும் நீ இருக்க, அதாவது உன்னை தாண்டி யாரும் உள்ள நுழைய முடியாத ஒரு எல்லையாவும் நீ இருக்க. ஆஜ் யஹ் புண்ணிய பூமி பாரத் ஜல் ரஹி ஹை, ஆஜ் என்னது இப்போ, யஹ் புண்ணிய பூமி, இந்த புனித தேசம், இந்த ஆஸ்பீஷியஸ் கண்ட்ரி, இந்த ஒரு நல்ல நாடு, இந்த நல்ல பூமி, பாரத் ஜல் ரஹி ஹை, இந்த பாரதம் எப்படி ஆயிட்டு இருக்கு, எரிந்து கொண்டிருக்கிறது. எதனால, பிரச்சனைகளால எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ் பூமி பர், இந்த பூமியில சங்கட் ஆ படாஹை, இந்த பூமியில என்ன வந்துருச்சு, இப்போ பிரச்சனை உள்ள நுழைஞ்சிருச்சு. துமாரே அவுலா தட பிரஹேஹை, சோ உன்னுடைய மக்கள், உன்னுடைய குழந்தைகள் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரம் ஓர்சே, 4 பக்கத்துல இருந்தும் பின்ன பின்ன சாம்ப, அதாவது விதவிதமான பாம்புகள், அதாவது பிரச்சனைகளை தான் இந்த இடத்துல பாம்பு அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. விதவிதமான பிரச்சனைகள் இஸ் தேஷ்வாசியோं को डस रहे हैं, இந்த தேசத்து மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. உன் சாம்போं के कारण, இந்த பாம்புகள், இந்த
பிரச்சனைகளின் காரணமா கயி லோக நிறைய மக்கள் மிருத்யுக்கு பிராப்த போச்சுக்கே நிறைய மக்கள் என்ன ஆயிட்டாங்க, இறப்பை சந்திக்கிறார்கள். இஸ் தேஷ்கா வைபவ் மிட் கயா ஹை, இந்த தேசத்தினுடைய வைபவம், வைபவம் திருவிழா, அந்த சந்தோஷமே அழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சிரும். இத்தனா அத்தியாச்சர் ஹோ ரஹா ஹை, சோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஃபிர் பி அப்படி இருந்தும் தும் நீ அப்பனே சமாதி மேம் லீன் ஹோ, நீ இன்னும் உன்னுடைய சமாதியிலே மூழ்கி இருக்கியே. தீரே தீரே யஹ் சாரா தேஷ் விரான் ஹோ ரஹா ஹை, நீ இப்படியே அமைதியா இருந்தினா தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமா யஹ் சாரா தேஷ் இந்த முழு தேசமும் விரான் ஹோ ரஹா ஹை வெறிச்சோடி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆபபி தும் நிஷ்கிரிய மத் ரஹோ, சோ அதனால நீ என்ன பண்ணாது, இப்பவும் அமைதியா இருந்துராத, அதுதான் தும் நிஷ்கிரிய மத் ரஹோ, அமைதியா இருக்காத. தும் சமாதி தோடுக்கர் விட்டோ, நீ உன்னுடைய சமாதிய உன்னுடைய கல்லறைய உடைச்சிட்டு எந்திரிச்சு வெளியே வா. தும் ஹுங்கார் பரோ தாக்கி அந்தேரா அவர் ஆலசிய பாகு சாயே, நீ சத்தமா கத்தினா, ஹுங்கார் அப்படின்னா அது கூக்குரல், ரொம்ப கர்ஜிக்கிறது. சோ நீ கர்ஜித்த அப்படின்னா, நீ ரொம்ப சத்தமா கர்ஜித்த அப்படின்னா, அந்தேரா இந்த நாட்டினுடைய இருளும், அவர் ஆலசிய இந்த சோம்பேறித்தனமும், பாகு சாயே நம்ம நாட்டை விட்டே ஓடி போயிரும். பிரகாஷ் அவர் சக்ரியதா சே தேஷ்வர் ஜாயே, நீ அந்த ஒளியாலையும் நல்ல செயல்களாலையும் நீ செய்யக்கூடிய செயல்களாலையும் இந்த தேசத்தை முழுவதும் நீ நிரப்பு. தேஷ்வர் ஜாயே, இந்த தேசம் முழுக்க நீ என்ன பண்ணணும், இந்த தேசத்தை ஒளியாலையும் உன்னுடைய நல்ல செயல்களாலையும் நிரப்பணும். ஹே தபஸ்வி, ஏ முனிவனே, ஏ முனிவரே, யாரை பத்தி சொல்றாங்க, இது தபஸ்வின்ங்கிறது யாரு, ஹிமாலய சொல்றது. ஹே தபஸ்வி, யஹ் தபுகா சமய நஹி ஹை, இது தவம் பண்றதுக்கான நேரம் கிடையாது. தும் மௌனகோ தியாகோ, நீ உன்னுடைய மௌனத்தை உன்னோட அமைதியை சாக்ரிஃபைஸ் பண்ணு. சின்ஹனாத் கரோ, சோ சின்ஹனாத் கரணும் அந்த சவுண்ட் நல்லா சத்தமா எந்திரிச்சு கர்ஜிக்கணும். அமைதியா உன்னோட அமைதியை தியாகம் பண்ணிட்டு உன்னோட உண்மையான இமோஷனை வந்து வெளிப்படுத்து. நவயுக் ஆ ரஹாஹை, ஒரு புது யுகம் வந்து கொண்டிருக்கிறது. வஹ் ஷங்க் துவனி பஜாரஹிஹே, அந்த சங்கின் ஒளி வந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. தும் ஜாகோ தாக்கி பாரத்துக்கா பரித்ரான் ஹோ சகே, நீ முழிச்சுக்கிட்ட அப்படின்னா, நீ எந்திரிச்சு வந்துட்ட அப்படின்னா இந்த பாரதத்தினுடைய மாற்றம் கண்டிப்பா நடக்கும், இந்த பாரதத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா, கவி பாரத்துக்கு ஆசாதி பர் ஜோர் தேத்தே ஹை, சோ கவிஞர் இந்த பாரதனுடைய சுதந்திரத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு, சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக போராடுறாரு. பாரத்துக்கு நவ நிர்மாண் கர்ணா சாகத்தே ஹை, இந்த பாரத்தை ஒரு புதுவிதமா மாற்றணும் அப்படின்றது ரொம்ப விரும்புறாரு. ஓஜ் பரே சப்தோங்கே காரன், அது ரொம்ப சத்தமா அந்த கர்ஜிக்கிறாங்களே அந்த வார்த்தைகள், ஒரு அதாவது நிறைய வார்த்தைகள் ஒரு சிறப்பான வார்த்தைகள்னால, அதாவது கவிதையில போட்டிருக்காரு இல்லையா, அந்த வார்த்தைகள்னால கவிதா மேம் அந்த கவிதையில ஹிமாலய்க்கு விராடத்தா, அந்த அந்த இமயமலை பத்தியான விராடத்தா அதனுடைய எண்ணங்களும், அவர் கம்பீரத்தா ஆகையை அந்த கம்பீரமும் நமக்கு இதுல வெளிப்படுது. அதாவது அதோட செயல்கள், அதோட சிறப்பும் அதோட கம்பீரமும் நம் கண் முன்னாடி அவர் கொண்டு வராரு கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி, அந்த ஹிமாலய் எந்த ஒரு எஸ்ஏஓ சாராம்சம் நீங்க படிச்சாலும் அதனோட இஆர்சி கண்டிப்பா படிச்சிருங்க. இல்ல பாருங்க, இதுதான் ஹிமாலய் லெசனுடைய இஆர்சி. மேரே நக்பதி மேரே விஷால் சாகர் திவ்ய கௌரவ் விராட் பௌருஷ் கே புஞ்சிபுத் ஜுவால் மேரி ஜனனி கே हिम क्रीड मेरे भारत के दिव्य बाल மேரே நக்பதி மேரே விஷால். சோ இதுல நமக்கு எது க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌருஷ், கிரீடு, பாரத்துக்கே திவ்ய, நக்பதி, சோ இது எல்லாம் இந்த கௌரவ் விராடு, சாகார் திவ்யா, சாகார்னா அப்பியரன்ஸ் இல்லையா, திவ்யன அழகு. சோ இது எல்லாமே தான் நமக்கு க்ளூ வேர்ட்ஸ். சோ இந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணாதான் இது எந்த போயம்ல இருந்து வருதுன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? என்னென்ன வார்த்தை சொன்னேன்? சாகார் திவ்யா, திவ்ய, பௌருஷ், அடுத்தது பாருங்க புங்சிபுத் ஜுவால், ஜுவால்னா இந்த நெருப்பு குறிக்கிறது, கிரீடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, திவ்ய பால், இது எல்லாமே நம்ம க்ளூ வேர்ட்ஸ் தான்.
சோ பிரசங்க் என்ன அப்படின்னா, பிரசங்க்னா என்ன? சோ இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது, யார் எழுதினாங்க இல்லையா? यह पद्यांश हिमालय नाम कविता से दिया गया है. சோ இந்த பேராகிராஃப் ஹிமாலய் என்ற கவிதையில இருந்து எடுத்திருக்காங்க. यह राष्ट्र कवि रामधारी सिंह दिनकर की कविता है. இது நேஷனல் போயட் ராம்தாரி சிங் தினகருடைய போயம். சந்தர்ப்பம் என்னது? இது எந்த சிச்சுவேஷன்ல இந்த பாடல் அவர் எழுதினாருன்றதுதான். कवि हिमालय की विराटता देखकर विस्मित है. इस पद्यांश में हिमालय की महिमा का वर्णन है. அதாவது இதுல போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஹிமாலய இருக்கு இல்லையா, அந்த ஹிமாலய மலையினுடைய அந்த விராடத்தான அது எவ்வளவு மிக பெருசா இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெஷல் சிறப்பு அது வந்து ரொம்ப உயரமா இருக்கும். சோ அதை பார்த்துட்டு விஸ்மித் ஹை, அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மலை எவ்வளவு அழகா சிறப்பா இருக்கு அப்படின்றத அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு ஈஸ் பத்யாங்ஷமேம், சோ இந்த பேராகிராஃப்ல ஹிமாலய்க்கு மஹிமாக்கா வர்ணன் ஹை, சோ அந்த சர்ப்ரைஸ் ஆனதுனால அந்த இமயமலை பத்தியான ஒரு சிறப்பை வந்து அழகா தன்னோட கவிதைகள்ல வர்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் வியாகியா என்னன்னா, நம்ம யூஸ்வலா வியாகியா எப்படி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாராங்ஷ் படிச்சுட்டாலே அந்த சாராங்ஷ்ல இருக்கிறதே தான் உங்களுக்கு இஆர்சிக்குள்ள வரும். சோ ஜஸ்ட் நீங்க என்ன பார்த்தா போதும், நான் சொன்ன அந்த க்ளூ வேர்ட்ஸ் பிளஸ் இது எந்த பேராகிராஃப் சாராங்ஷ்ல இது எந்த பேராகிராஃப்ல வந்திருக்குன்றது நம்ம பார்த்தா போதும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க. कवि हिमालय को संबोधित करके कहते हैं कि हे पहाड़ों में श्रेष्ठ हिमालय तुम विशाल हो, तुम्हारी शिकारी ऊंची है. அதாவது ஹிமாலயக்கு சம்போதித் கற்கேனா இமயமலையை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றாரா, ஹே பஹாடோங், ஹே மலை, இந்த நீ மலைகள்லயே சிரேஷ்ட ஹிமாலய், நீ மிக சிறந்த ஒரு இமயமலையா இருக்க. தும் விஷால் ஹோ, நீ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெருசா இருக்க. துமாரி ஷிகரே ஊஞ்சி ஹை, உன்னுடைய ஷிகர்னது உச்சி, அந்த பீக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இமயமலையோட உச்சி வந்து எப்படி இருக்கான், ஊஞ்சி ஹை, ரொம்ப ஹையா இருக்கு. தும் ஹிம்சே தக்கே ஹுயே ஹோ, நீ பனிகளால மூடப்பட்டிருக்கு. அத ஹிம்சேனா ஸ்னோ இல்லையா, சோ ஸ்னோவால நீ அத பனிகளால அது மூடப்பட்டிருக்கு. அது தக்கே ஹுயே. இஸ் தரஹ் துமாரா ஆகார் தைவி பிரதிக் ஹோதா ஹை, சோ அதனாலதான் உன்னுடைய அந்த உருவம் எப்படி இருக்கா, ஒரு தெய்வத்துக்கு சமானம், ஒரு தெய்வத்தின் அடையாளமா இருக்கு. தும் கௌரவ் கா விராட் ரூப் ஹோ, நீ பெருமையின், அதாவது நீ பெருமை விராட் அப்படின்னா மிகப்பெரிய கௌரவத்தின் சின்னமா இருக்க. தும் புருஷார்த் கி ஜலதி ஜுவாலா ஹோ, எப்படி ஒரு ஆண்மகன் எப்படி வீரம் நிறைந்தவனா இருப்பானோ அதே போல நீ எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுதான் ஜலத்தி ஜுவாலா, எரிந்து கொண்டிருக்க ஒரு நெருப்பு மாதிரி இருக்க. தும் மேரி மாதா கி தாஜ் லக்தே ஹோ, நீ அதாவது என்னுடைய தாய் நாட்டை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. சோ என்னுடைய தாய் நாட்டுக்கு ஒரு தாயாவே நீ வந்து இருக்க. மேரே மாதா கி, அதுதான் என்னுடைய அம்மாவுக்கு அன்பு எப்படி இருக்குமோ பசுமையா இருக்கும் இல்லையா, அம்மாவுடைய அன்பு என்னைக்குமே குறையாது இல்லையா. சோ அது போல நீ மேரே மாதா கி தாஜ் லக்தே ஹோ, என்னுடைய அம்மா எந்த அளவுக்கு இருப்பாங்களோ, அன்பா இருப்பாங்களோ, அவங்களுடைய அன்பு எப்படி பசுமையாக இருக்கோ அது போல நீ எப்பவுமே இந்த நாட்டை பசுமையா வச்சிட்டு இருக்க. கபி தும் பாரத்துக்கே சுந்தர் பால்வி லக்தே ஹோ, சோ அதாவது எப்பவுமே நீ இந்த பாரத்தினுடைய ஒரு அழகான முன் நெற்றி போல இருக்க. ஃபோர் ஹெட் லக்தே ஹோ. தும் பஹாட்டோங் மேம், நீ இந்த மலைகள்லயே சிரேஷ்ட ஹோ, ரொம்ப சிறந்தவன். தும் விஷால் ஹோ, நீ மிக பறந்து விரிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விசேஷத்தை என்னன்னா, ஓஜ் பரே சப்தோं के कारण, ஓஜ் பரேனா என்ன, ரொம்ப புகழ்மிக்க அந்த ஃபேமஸான வார்த்தை, அந்த ஃபேமஸான வார்த்தைகள்னால, அதாவது அந்த வார்த்தைகள்லயே நமக்கு எப்படி இருக்கு, அது கேட்கும் போதே நமக்கும் அந்த ஆச்சரியத்தை வந்து அது கொடுக்குது இல்லையா, அதுதான் ஓஜ் பரே சப்தோं के कारण, அந்த வார்த்தைகள்னால. ஈஸ் பத்யாங்ஷ் மேம், இந்த பேராகிராஃப்ல ஹிமாலய்க்கு விராடத்தா, ஹிமயமலையினுடைய அந்த மிக பிரம்மாண்டமா இருக்கிறதும் அவர் அதனுடைய கம்பீரமும் நம்ம கண் முன்னாடி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இதுதான் இந்த லெசன், ஹிமாலய லெசனுடைய ஒரு இஆர்சி உங்களுக்கு இருக்கு.